இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு மிகவும் பிரியமானவர்களே, அன்னையின் மாதம் இந்த மே மாதம். கத்தோலிக்கர்கள் நாம் எல்லா நாடுகளிலும் இந்த மே மாதத்தில் விசேஷமாக அன்னையை நினைத்து நாள்தோறும் ஜெபிப்பதும் ஜெபமாலை சொல்வதும் அன்னையை புகழ்வதுமாக நாம் பழகியிருக்கிறோம். இன்றைக்கும் தொடர்ந்து நான் செய்தி சொல்வதற்கு முன்பு அன்னையை வாழ்த்தி புகழ்வோம். விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர் அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ அருள் புரித்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வில் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, பாத்திமா மாதாவுடைய செய்தி 3 நாட்களாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 3 வார்த்தைகளை சொன்னேன். கன்வர்ஷன், ப்ரேயர், பெனன்ஸ் என்று CPP. நான் இந்த கன்வர்ஷன் மன மாற்றத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் 2 நாட்கள் சொன்னேன். இன்றைக்கு அந்த பெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்? வழக்கமாக சொல்லுவோம் பாவ பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். பெனன்ஸ் சொல்லும்போது அநேகமாக நம்முடைய தியாகம், அதோடு சேர்ந்த துன்பப்பாடுகள், அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை பெனன்ஸ். செய்த பாவத்துக்கு பரிகாரமா ஒரு காரியத்தை செய்கிறது பெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரம் இல்லை, பொதுவாகவே சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து மோசேயின் காலத்துக்கும் விசேஷமாக அந்த யூதர்கள் கடைப்பிடித்ததான். ஒருத்தன் தப்பு செய்தா அவனுக்குன்னு ஒரு தண்டனை கொடுக்கணும். அவன் மன்னிப்பு கேட்காம விடக்கூடாது, மன்னிப்பு கேட்பான். அது மாத்திரம் அந்த செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் தேடும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருந்து நிறைய காரியங்களை பார்க்குறோம். சின்ன உதாரணமாக, இப்போ ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணாமல் கற்பம் ஆயிட்டானா விட மாட்டாங்க. உதாரணமாக பகிரங்கமாக கூட்டிகிட்டு என்ன கேட்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆண்டு விட்டு கொண்டு விட்டாங்க, கையும் களவுமா நாங்கள் விபச்சாரத்துக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கோயிலில் கொண்டு நிறுத்துகிறாங்க. நம்ம சட்டப்படி இவ்வளோ கல்லால் இருந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு. இது ஆனால் யூதர்கள் முறைப்படி இருந்தது. இன்றைக்கு ஏன் நம்ம சும்மா சாதாரணமாக எடுப்போமே, நம்ம அரசாங்கத்தில் எல்லா அரசாங்கத்துலையும் தவறுகள் செய்த ஒருத்தர் தண்டிக்கிறது பழக்கம் இருக்குது. ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு, அது கூட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சமூகத்தில் உள்ளது தான். இதை பாத்திமா மாதா செய்தி சொல்லும்போது உங்களுக்கு குறிப்பாக நான் சொல்லுது என்ன, பாவத்துக்குன்னு ஒரு தண்டனை இருக்குது. அந்த பாவத்துக்கு நம்ம இந்த உலகத்திலேயே பாவ மன்னிப்பு வாங்கி அதுக்கு பரிகாரம் செய்துட்டுன்னா இறந்ததுக்கு பிறகு நேர மோட்சத்துக்கு போயிடலாம். ஆனால் போதுமான அளவு அதுக்கு பரிகாரம் செய்யலன்னு சொன்னால் கொஞ்சம் தண்டனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சின்ன ஒரு உதாரணம் கொண்டு வரேன். மே 13ஆம் தேதி முதல் ஆபரேஷன் நடந்தது. ஆமாம், முதலாவது காட்சி கொடுத்தாங்களா அந்த 3 குழந்தைகளுக்கு, லூசியா, பிரான்சிஸ் அண்டு ஜெசிந்தா. அதில் எப்பொழுதுமே லூசியா தான் வாய் திறந்து கேட்பா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஈரியா அப்படிங்கிற இடத்துல அந்த கேவ் இல்லை, அது ஒரு கருவாலி மரம், அந்த மரத்துக்கு மேலே அம்மா நிற்கிறாங்க. ஒரு பெரிய இடி சத்தம் மின்னலோடு வந்தது. அதுக்கு பிறகு அங்கே அம்மா அழகாக ஒரு அருமையான பெண்மணி மேலே நிற்கிது. இந்த பிள்ளைங்க பார்த்து பிரமிச்சு அடைந்து அப்படியே நிற்கிறாங்க. முதல்ல அது பயப்படுறாங்க.
அப்போ அம்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களை துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு. பயப்படாதீங்க என்ன கண்டு. அப்போ முதலாளி கேட்குறது, வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க? அப்போ அம்மா சொல்லுது, நான் மோட்சத்துக்கிட்டு வரேன். அதை கேட்ட உடனே அவங்க அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ லூசியா கேட்குறா, என்கிட்ட என்ன நீங்கள் விரும்புகிறீங்க? வாட் யூ வாண்ட் ஆஃப் மீ? இந்த லூசியா தலையை கேட்கு, வாட் யூ வாண்ட் ஆஃப் மீ, என்கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ முதல்ல அம்மா சொல்லுவாங்க, ஐ கம் டு ஆஸ்க் யூ டு கம் ஹியர் ஃபார் 6 months இன் சக்சஷன் ஆன் 13th day of the month. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி இதை எடுத்துக்கு வாங்க, 6 தடவை இன்னைக்கு வரணும் அப்படி சொன்னேன். ஓகே அப்படிமா, நான் திரும்ப இன்னும் ஒரு 7வது தடவை நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே 7வது தடவை சொல்லிடுவாங்க. ஐ ரிட்டர்ன் ஹியர் எட் 7th time அப்படின்னு அப்பவுமே சொல்லியிருந்தாங்க. அந்த 7th time வருவாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த 6 தடவைக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பிள்ளை கான்வென்ட்டுக்கு வர்றதுனால வருவாங்க. 7th time ஆல்சோ she came. இது முடித்த உடனே முதல் கேள்வி இந்த பிள்ளை கேட்குது, shall I go to heaven too? நானும் மோட்சத்துக்கு வருவீனா, போவேனா? எஸ் you will, நீ வருவ, மோட்சத்துக்கு வருவ. இதை ஜெசிந்தா, and Jacinda too, yes, she will come. And Francisco, he will go there too, but he must say many rosaries. அவனும் வருவான், நிறைய ஜெபமாலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லூசியா எழுதுறா. உடனே இவளுக்கு ஒரு மனசில் வருது, அவங்க ஊரில் இறந்து போன 2 பிள்ளைங்களை பற்றி கேட்குறான். அதில் ஒரு பிள்ளைக்கு பேர் மரியா தஸ்னேபஸ், அவளுக்கு ஒரு 16 வயசு. அது இன்னொரு பிள்ளை அமேலியா, அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 18 வயசுக்கும் 20 வயசுக்கும் இடையில இருக்கும். அந்த முதல் பிள்ளையை பற்றி கேட்குறாங்க. இந்த மரியா தஸ்னேபஸ் மோட்சத்தில் இருக்காளா அப்படி கேட்பா. எஸ் ஷி இஸ் அப்படிம்பாங்க. எஸ் ஷி இஸ், மோட்சத்தில் தான் இருக்கா. அடுத்த பிள்ளையை பற்றி கேட்குறா, அண்ட் அமேலியா, அதுக்கு அம்மா அப்பா சொல்றது, she will be in purgatory until the end of the world. அந்த பிள்ளைக்கு ஒரு 18 முதல் 20 வயசு தான் இருக்கும். இந்த until the end of the world அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிறைய பெரிய ஆட்கள்லாம் அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, அது எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லாமல் அதை ரொம்ப நாள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிலர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னவோ தெரியல, ஆனால் உலகம் முடிகிற வரைக்கும் வா பர்கட்லி இருப்பா அப்படின்னு அம்மா சொல்லுத இந்த பிள்ளை கேட்டு அப்படியே இருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இள வயசுலேயோ எந்த வயசுலேயோ பாவம் சேர்ந்தா அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது, பெனன்ஸ். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நான் அங்கங்கே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, அச்சிஸ்டா ஃபவுஸ்டினம்மா எழுதின புத்தகத்தில் உள்ள ஒரு இன்சிடென்ட் அவள் எழுதுவான். ஃபவுஸ்டினம்மா வந்து அப்போ தான் கான்வென்ட்டில் நுழைஞ்சிருக்காங்க. அந்த முதல் நாள் கான்வென்ட்டில் போயிருக்கும்போது நம்ம நொவிஷியேட்னு சொல்லுவாங்களே, நவசன்னியாசம். அப்போ அந்த நாள் பார்த்து அங்கே ஒரு ரெவரண்ட் சிஸ்டர் இறந்து போனாங்க. அந்த ரெவரண்ட் சிஸ்டருக்கு அங்கே ஃபியூனரல் நடந்தது. இப்போ ஃபவுஸ்டினா அன்னைக்கு தான் கான்வென்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த சிஸ்டர் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏதோ அன்னைக்கு ஃபியூனரல் நடக்குது, அதை பார்த்து பங்கு பெற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டில் எல்லோரும் தூங்க போகிற மாதிரி இவங்க கான்வென்ட்டில் நம்ம சன்னியாசத்தில் தூங்க போயிருக்கா. அன்னைக்கு நைட்டு இந்த இறந்து போன சிஸ்டர் இவங்ககிட்ட வர்றாங்க, ரூமில் வந்து பார்க்குறாங்க. ஃபவுஸ்டினா சொல்லுறாங்க, ஒரு ஃபாதருக்கு பேரை சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட எனக்காக ஒரு பூசை வைக்கிறதுக்கு உங்கள் மதர் சுப்பியர்கிட்ட சொல்வியா அப்படி கேட்குறாங்க. அந்த ஃபாதருக்கு பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஃபாதர் எக்ஸ்கிட்ட சொல்லி உங்கள் மதர் சுப்பியர்கிட்ட சொல்லு, எனக்காக ஒரு பூசை வைக்க சொல்லு. ஃபவுஸ்டினா அன்றைக்கி தான் வந்திருக்கிறா. இதை போய் அவன் மதர் சுப்பியர்கிட்ட சொல்லுறதுக்கு பயப்படுறா. ஏன்னு சொன்னால், இப்போ தான் இந்த விஷயத்தில் வந்திருக்கிறேன், நான் வந்த உடனே இந்த மாதிரி ஏதோ
பார்த்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பற்றி ஏதோ நினைப்ப, அந்த பிள்ளைங்க ஏதோ புத்தி மாறாட்டம் பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு பயந்து போய் சொல்ல மாட்டான். மறுநாள் அதே மாதிரி திரும்பி வந்திக்கிறான். நான் நேற்று சொன்னேனே பௌஸ்டினா, நீ ஏன் சொல்லலை? சரி நான் நாளைக்கு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறான். மறுநாள் காலை இவ ஃபஸ்ட்டாக நினைக்கிறா, நைட்டில் தானே இது வந்தது நம்மகிட்ட, ஒருவேளை எல்லாரும் நான் தூங்குற நேரத்தில் வந்தது பேயோ பொதுமான்னு நினைப்பாங்க, அதனால இது நான் எடுத்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அதை தட்டி கழிக்கிறான். அந்த 3ஆவது நாள் பகலில் வர்றான். நான் வந்து சொன்னேன் நேற்று 2 நாள், நீங்கள் ஏன் சொல்லலை ஃபாதர்கிட்ட, எனக்காக ஒரு பூசை வைக்க சொல்லலையே? வெரி சாரி, நான் சொல்லியிருந்தேன். அப்போ நினைக்கிறா, 2 நாள் ராத்திரி வந்தாங்க, இன்றைக்கி பகல்லே வந்துட்டாங்க. ஒருவேளை நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னாலும் விபரீதமாக நினைப்பாங்க, புதுசானா நான் வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் தட்டி கழிக்கிறான். அடுத்த நாள் 4ஆவது தடவை அவன் என்ன செய்கிறான்னா, சிஸ்டர் வந்து அப்படியே அவங்க கான்வென்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக எப்படி இறங்கி வரும்போது இறந்து போனவங்க அந்த ஸ்டெப்ஸில் வராங்க. வந்து இவளுக்கு மேல் முதுகில் இப்படி இடிக்கிறாங்க, தன்னுடைய கை வச்சு தோள்பட்டதை இப்படி இடிக்கிறாங்க. இடிச்சுட்டு, உனக்கு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன், நீ எனக்காக வேண்டி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியே, வெரி சாரி, மனுஷுக்குள்ள நான் இப்பவுமே சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படியே ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கி வருவாங்க. இறங்கி வரும்போது கொஞ்சம் கண்ணு கட்டின தூரத்தில் அவங்க சாப்பாட்டு அறைக்கு பக்கத்தில் அவங்க மதர் சுப்பீரியர் இன்னொரு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு நிற்பாங்க. இவ படப்படன்னு அவங்க சுப்பீரியர்கிட்ட போய் உடனே சொல்கிறாங்க, இறந்து போன சிஸ்டர் இந்த ஃபாதர் எக்ஸ்கிட்ட சொல்லி ஒரு பூசை வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அந்த சுப்பீரியர் உடனே ஃபஸ்ட்டு இப்படி முறைச்சி பார்ப்பாங்க, ஒரு முறைச்சி பார்ப்பாங்க. பரவாயில்ல நீ போ, நான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்படி சொன்னாலும் கூட அந்த மத சுப்பீரியர் என்ன செய்தாங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாதர் எக்ஸுக்கு உடனே ஃபாதர் ப்ளீஸ் சே மாஸ் அப்படின்னு பவுஸ்டின் அவர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பூசைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஃபாதரும் அந்த இறந்து போன சிஸ்டருக்காக ஒரு பூசை வைக்கிறார். வச்சு முடித்ததுக்கு பிறகு அடுத்த நாள் நைட்டில் இந்த சிஸ்டர் இறந்து போனவங்க பிரைட்டாக ரூமில் வந்து நிற்பாங்க. தேங்க்யூ ஃபவுஸ்டினா, எனக்காக நீ பூசை வச்சது, ஜெபித்தெல்லாம் எனக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், இது என்னென்னா, இது இறந்து போனவங்களுக்காக மாத்திரம் இல்லை நம்ம செய்கிற பரிகாரம். நம்ம ஆண்டுடைய சாவுக்கு அர்த்தமே பரிகார பலிதான். நம்ம ஆண்டுடைய எந்த பாவத்துக்காக? மனுக்குலத்தின் பாவத்துக்கு பரிகாரமாகத்தான் சிலுவையிலே சாகிறார். பரிகார பலி, பாவ பரிகார பலி. ஸ்நாபக அருளப்பர் ஜீசஸை முதலாவது சுட்டி காட்டும் போது அந்த சீடர்களுக்கு, யோவானுக்கும் அன்றையாவும் பக்கத்தில் நிற்கிற போது சுட்டி காட்டுவார், இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமப்பவர் இவர்தான் அப்படி ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அது மாத்திரம் இல்லையே, மத்தேயு நற்செய்தி தொடக்கத்தில் யோசேப்பிற்கு கனவுல வந்து சொல்வார், அவருக்கு பேர் ஜீசஸ்னு பேர் வைப்ப, அவருடைய மக்களின் பாவங்களுக்காக தன்னை ஒப்படைப்பார் அப்படிங்கிறார். பாவ பரிகாரம் செய்வார். ஆகவே the very death of Jesus is in repentance and in penance for the sins of the world, reparation for sins of the world. பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி பரிகார பலின்னு சொல்லியிருக்காங்க. காளைகளை ஒப்பு கொடுப்பாங்க பரிகார பலியாக, நன்றி பலி கொடுப்பாங்க, பரிகார பலி கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. புகழ்ச்சி பலிகள் கொடுப்பாங்க. இதில் என்னன்னா பரிகார பலி. The main core of the meaning of the death of Christ is penance தான், reparation for the sins of the world. இன்னைக்கு சொல்றேனே, நம்ம ஆண்டவருடைய திருப்பலியே, ஆண்டவருடைய சிலுவை பலியே பரிகார பலிதான். ஆகவே அந்த பரிகார பலியில நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு நம்ம அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பிரேயர் வந்து யூக்கரிஸ்ட். நம்ம திருச்சபையில் இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா பூசை வச்சு அவருக்கு அடக்கம் பண்ணுறது, ஏன்னா அவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பூசையிலையும் இறந்து போன ஆத்மாக்களுக்கு நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிப்போம்.
நம்ம பாப்பிரஸர், பிஷப்ஸு, ப்ரீஸு உயிரோடு இருக்கிறவங்களாம் ஜெபிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், இறந்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுவோம். இறந்து போனவங்களுக்காக, தொழில் கொள்பவர்களுக்காக ஆண்டவரே வெளிச்சத்தில் இடத்தாலும் அப்படி சொல்லி ஒவ்வொரு திருப்பலியில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த இதை நாம் சொல்லும்போது பெனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக மாத்திரமில்லை, உலக மக்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாகவும் நம்ம சில பெனன்ஸ் செய்து தான் ஆகணுங்கிறது நிபந்தனை. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நல்ல திருத்தமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மத்தேயு நற்செய்தி எடுத்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் கொலை செய்யாதே அப்படி பழைய ஏற்பாட்டு இருக்குது. கொலை செய்பவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுள்ள செய்தி. 5வது அதிகாரத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 25வது அதிகாரம் 21 27 வரைக்கும் கொலை செய்யாத அப்படின்னு ஒரு பழைய ஏற்பாட்டு கட்டளை இருக்குது. ஆண்டவர் சொல்வார் கொலை செய்யாதுங்கிறது மாத்திரம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். ஆங்கர், கெட்டிங் ஆங்கர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். கொலை அப்போ கூட பிறந்தவங்கிட்ட சகோதர சகோதரிட்ட நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கோவப்படுறிய, அது ஈக்குவல் டு மர்டர். கொலை செய்யாத, கொலை செய்த தண்டனை தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் இப்போ என்ன சொல்றேன், புதிய கட்டளை என்னன்னா, ஆண்டோட புதிய ஒழுங்கு என்னன்னா, தன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தன் சகோதரனையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அவன் அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். இந்த கதையை சொல்லும்போது திரும்பவும் ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய ஒரு செய்தி வருது எனக்கு. ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய புக்கில் நீங்கள் படிங்க, அதில் முக்கியமாக முதல் பகுதியிலே வருது இந்த ஒரு செய்தி. ஒரு தடவை கோயிலில் போய் சாயங்காலம் ஜெபித்துட்டு அவங்க அறைக்கு போகிறாங்க. அறைக்கு போகும்போது அவங்க பெட்டுக்கு மேலே பயங்கரமான ஒரு உருவம் நிற்கும். பயங்கரமான ஒரு முகத்தோட இவங்க கொஞ்சம் அதிர்ச்சியாக விற்று பார்ப்பாங்க. அந்த முகம் வேற யாரும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் அந்த கான்வென்ட்டில் இறந்து போன ஒரு ரெவரண்ட் சிஸ்டர் முகத்தை உத்து பார்க்குறாங்க. நீ சிஸ்டர் அந்த எம் தானே அப்படிங்கிறாங்க. நான் நரகத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ ஏன் நரகத்துக்கு போன? நீ நம்ம கான்வென்ட்டில் சிஸ்டராக இருந்த, கான்வென்ட்டில் சிஸ்டராக இருந்துட்டு எப்படி நீ நரகத்துக்கு போயிட்ட? எனக்கு புரியலையே, ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு ஃபர்ஸ்ட்னா அந்த உருவத்தை பேசுகிறாங்க. நான் இந்த கான்வென்ட்டில் இருக்கும்போது எல்லாரையும் தீர்ப்பிட்டு பேசுகிறேன். இப்போ அந்த தீர்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது போ அப்படின்னு உடனே அந்த சிஸ்டர் ஃபர்ஸ்ட் போ அப்படி விரட்டுவாங்க. வராது, உடனே அந்த உருவம் போயிட்டு திரும்பி வரவே இல்லை. இதுக்கு சொல்கிறேன் பாருங்க, இதுக்கு முன்னால் ஒரு சிஸ்டர் சொன்னேன், 4 தடவை திரும்பி வந்து எனக்கு பூசை வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இந்த சிஸ்டர் போனா ஓடிட்டா, திரும்பி வரல. ஏன்? நரகத்துக்கு போயிட்டாங்க. என்ன காரணம்? தீர்ப்பிட்டு பேசுனதுனால. அப்போ தீர்ப்பிடுகிற வார்த்தை கொலைக்கு சமம். பழைய காலத்தை கொலை செய்யாதுன்னு சொல்லியிருக்குது. இப்போ ஆடு என்ன சொல்றாரு? அது மாத்திரம் நான் சொல்ல, தீர்ப்பிடாத. ஏன்? தீர்ப்பிடக்கூடிய அந்த உரிமை கடவுள் ஒருத்தருக்கு தான் உண்டு. கடவுளுடைய உரிமையை நான் எப்படி அடிப்பிடிக்கலாம்? கடவுளே வேண்டாம் வேண்டாம், என் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ யாருக்குமே தீர்ப்பிட எனக்கு உரிமை இல்லை. அன்பு செய்துக்கு தான் எனக்கு கடமை. அது யாராயிருக்கலாம்? அதுதான் சொல்றார். பார்த்துங்க, அறிவிலேயே என்பவர் ஏறி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவு கூர்ந்தால், என்ன ஆண்டு சொல்லப்பாரு, நீ பூசைக்கு போயிட்டு இருக்க, பலி செலுத்திட்டு வந்திருக்க, எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, அந்த இடத்துல ஒரு ஞாபகம், ஐயோ நம்ம அன்னைக்கு பார்த்தோமே நம்ம தம்பி நம்மகிட்ட ரொம்ப வேதனையாக இருக்காரு, நினைவு கூர்ந்தால்
அங்கேயே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அளவுக்கு ஆண்டவர் திருத்தமா சொல்றார். யார்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்கூடாது. மனத்தாங்களோடு நீ பூசைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். காரணத்தை சொல்றாரு. அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுதே எனக்கு எதிரி யார்? இந்த உலகத்தில் யாராவது இருக்கலாம். நான் ஏதோ ஒரு தப்பு சொல்லியிருக்கலாம், அவனை மனசு வேகப்படுத்தியிருப்பேன். அப்போ எனக்கு விரோதமாக அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே இவனை எப்படி நீங்கள் மோட்சத்துக்கு எடுக்கலாம், என்னை அசிங்கமாக திட்டிருக்கான் இவன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுப்பார். என்னப்பா அந்த பாதம் நீ திட்டினியா அப்படின்னு கேட்பார். எனக்கு மறந்து போச்சதே அவர் சொல்லுவார், ஞாபகப்படுத்தி சொல்லுவார். அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உன்னை ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். அந்த சிறை தான் பர்கட்ரி. சிறையில் அடைக்கப்படுவீர்கள். புத்திரிகை ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கொரோனா வந்திருக்குது, நீங்களாம் சிறையில் கிடைக்கிறீங்க. 14 நாள் உங்களை அடைச்சி போட்டிருக்காங்க. 14 நாள் + 7 நாள் 21 நாள் சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி கிடைக்கிறீங்க. பாருங்க, நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வேதபாரர்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இந்த பர்கட்ரி தான் சொல்லுவாங்க. நீ செய்த பாவத்துக்கு கடைசி காசு வரைக்கும் நீ செலுத்தி தான் ஆகணும், உத்திரித்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த உத்திரிகை ஸ்தலத்தை பற்றி நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. ஆனால் என்ன, பாவத்துக்கு பரிகாரம் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் தகும். ஏன், பாவங்கிறது கடவுளுடைய மனசை புண்படுத்துறது. அதனால கடவுளுக்கு விரோதமாக நான் தப்பு செய்துட்டேனே, கடவுளே என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்கறது போதாது. அது ஒரு சில முக்கியம். ஆனால் அதுக்குன்னு ஒரு சின்ன பரிகாரம் செய்வோம். அதனால தான் வழக்கமாக நம்ம கேத்தலிக் சர்ச்சில் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. பாவ செய்யத்தில் சொல்ல போனால், பாவம் பண்ணோன்னா பாவ மன்னிப்பு கொடுப்பார். எப்படி? ஏகோத்தை அப்சால்வா பெக்காத்து இன்னொன்று பார்த்து ஃபீலி எக்ஸ்பீரியத்து சாந்தி. நான் அப்பத்துலேருந்தே லத்தீன் மொழியில் படிச்சிருக்கிறதுனால சொல்லுவேன். லத்தீன் மொழியில் இப்போவும் பாவப்பொருத்தல் கொடுக்குறது எனக்கு பழக்கம். The authority given to me by the church. I absolve you from all your sins in the name of the Father and Son and the Holy Spirit. இங்கிலீஷில் இருக்குது. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் உண்டு. என்னென்னா, தப்பு செய்ததுக்கு ஒரு பரிகாரமாக அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறது மாத்திர பொருத்தனையா அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை, ஒரு சின்ன காரியத்தை ஒரு சிறுவப்பாதை செய்ய சொல்லு. அந்த பாவத்தின் கலாகலத்துக்கு தக்க ஒரு ஜெபமாலை சொல்லு. அல்லது ஒரு தர்மம் செய்ய சொல்லு. ஒரு கோயிலில் போய் 5 நிமிஷம் நற்கரணைக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போ. ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன தர்மம் கொடு, சாப்பாட்டு காசு கொடு சொல்லுவாங்க. ஒரு பரிகாரமாக இப்போ செய்யும். அதில் நீங்கள் பரிகாரமாக நாளைக்கு பூசைக்கு போகும்போது ஆத்மாக்களுக்காக வேண்டிக்க, இந்த மாதிரி பரிகாரம்லாம் கொடுப்பாங்க. ஆகவே இது எதுக்குன்னு சொன்னால், திஸ் இஸ் கால்ட் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஏன் தேவை அப்படின்னா, we learn from our Lord. ஏன்னா ஜீசஸ் died on behalf of our sins. நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக கடவுள் பரிகாரமாக இறந்திருக்கார். இதைத்தான் அந்த சின்ன குழந்தைங்கிட்ட அம்மா கேட்பாங்க, நீங்கள் அடிக்கடி வருவீங்களா? அதில் ஒரு வார்த்தை கேட்பாங்க அந்த பெர்ஷனில், நீங்கள் பரிகாரமாக நிறைய ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வார்த்தை கேட்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வேதனைகளெல்லாம் தாங்கிக் கொள்வீங்களான்னு மாதா கேட்பாங்க. Are you willing to offer yourselves to God and bear all the sufferings He will send you as an act of reparation for the sins of which He is offended and of supplication to the conversion of sinners? அதாவது ஆண்டவர் விரும்பி உனக்கு அனுப்பக்கூடிய துன்பங்களை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிருக்கிறையா? அந்த துன்பங்களை எல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாகவும், ஏன்னா பாவத்தினால கடவுள் நொந்து போயிருக்கார், அந்த பரிகாரமாகவும், பாவிகள் மனம் திரும்புவதற்காகவும் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பரிகாரமாக ஒப்பு கொடுப்பியா
அப்படி கேட்பாங்க. அதுக்கு இந்த பிள்ளைங்க எஸ் வி ஆர் வில்லிங். அது 3 குழந்தைங்க. அப்போ ஏன் இந்த சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி கேட்குறாங்க, பெரிய ஆள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க? பெரிய ஆள்கிட்ட கேட்டால் நிறைய கேள்வி கேட்பாங்க. எதுக்கு நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன்? ஒரு வாரத்துக்கு 2 தடவை டாஸ்மாக் கடையில் போயிட்டு வந்து அவ்வளோதானே. ஒருத்தர் கேட்டேன், இப்போ நீங்கள் குடிப்பீங்க? நானும் அவ்வளோ குடிக்க மாட்டேன். ஃபாதர், ஏ கப்புள் ஆஃப் பியர்ஸ் எவ்ரி வீக். சாட்டர்டே சண்டே எடுப்பேன். கப்புள் ஆஃப் பியர்ஸ் என்ன, ஒரு 3-4 பாட்டில் எடுப்பேன், அவ்வளோதான். பாருங்க, இப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆகவே தான் இன்னைக்கு உலகத்தில் கொரோனா அப்படின்னு ஒன்று பயங்கரமான ஆட்கொல்லி கிருமி அது எல்லாத்துக்கும் வேதனை கொடுத்துட்டு இருக்குது. உலகத்தை திருத்துறது தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரா எனக்கு தெரியல. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இந்த வைரஸை கண்டுபிடிக்கவே முடியல, இன்னும் இது அப்படி தங்கிடுமா என்னன்னு தெரியல. அந்த வைரஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பூமியிலேருந்து அழிச்சிட முடியுமா? அதுவும் சந்தேகம்தான். இங்கிலாந்தில் உள்ள ஜான்சன்கிறவர் சொல்கிறாரு, ஒரு நாளும் எனக்கு சாவை பற்றி பயம் இல்லை. இப்போ கொரோனாவில் என்னை ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, கிட்டத்தட்ட நான் செத்து போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் சாவை நினச்சி பயந்தேன் அப்படின்னாரு. சாட்சி சொல்கிறார், சாவுக்கு பயந்தேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகளில் சாவு பற்றி பயம் வந்துட்டு. ஒரு காரணம் என்ன, அது கொரோனா. அது என்ன பொம்பளைக்கு பேரோ தெரியல, கொரோனா. அது வீடு வீடாக சுற்றிட்டு வருது இன்னைக்கு. வாட் எவர் இட் பி, எனக்கு என்ன மனசில் படுதுன்னா, நம்ம இன்னைக்கு உலக பாவங்களுக்கு பரிகாரமாக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன துன்பங்கள் வரலாம், சின்னதோ பெருசோ. அந்த துன்பங்களை ஆண்டவர்கிட்ட, கடவுளே நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமும், எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பாவங்களுக்கு பரிகாரமும், இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமும் இதை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். கடவுளே, இதுக்கு பரிகாரமாக நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபமாலை ஒப்பு கொடுப்பேன். குடும்பமாக இருந்து, நீங்கள் குடும்பமாக இருந்து குடும்பத்தில் நடந்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு ஜெபமாலை சொல்லி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம பங்கு மக்களுக்காக ஜெபிக்கலாம், திருச்செவியில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்ம நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கலாம், இந்த உலகத்தில் இருந்து போனவங்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னும் இண்டிவிஜுவல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களை நினச்சி ஜெபிக்கலாம். ஆகவே அன்பானவர்களே, என் மனசுக்குள்ளே இதுதான் இன்னைக்கு ஓடுது. காலையிலேருந்தே நான் அப்படி தான் நினச்சி இன்னைக்கு ஜெபித்தேன். இந்த பாட்டு 2 அடி பாடுவேன். இது என்னுடைய பரிகாரத்துக்காக ஆண்டவரை ஆராதனை செய்யும்போதே நான் பாடி ஜெபித்துக் கொள்வேன். கடவுளே, இன்றைக்கு என் பாவங்களுக்கு பரிகாரமாகும், எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாய் தகப்பனோ என் கூட பிறந்தவங்களும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகும். எத்தனையோ குருக்கள் எனக்கு தெரிஞ்சது அறிமுகமானவங்க இருக்காங்க. நான் என்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அறிமுகமான எத்தனையோ குருக்கள், எத்தனையோ ஆயர்கள், பேராயர்கள்லாம் எனக்கு தெரியும். எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன்ப்பா பிதாவே. அது தவிர இந்த ஆராதனை பாட்டு பாடும் பொழுதே உலக மக்களுக்காக மன்றாடுகிறேன். எங்கள் நாட்டு மக்களுடைய குறைகளுக்காக, பாவத்துக்கு பரிகாரமாக எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீ விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே தூயவரே, பரிசுத்தரே தூயவரே, துதி கன மகிமையெல்லாம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் பாவங்களுக்கு பரிகாரமாகும். இந்த உலக மக்கள் எல்லோரும் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்துகிற இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இது இந்த திவ்ய நற்கனைக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தையும், இது நான் ஜெபிக்க போகிற இந்த ஜெப மாலையும் எல்லா பாவங்களுக்கு பரிகாரமும். உலக மக்கள் இன்றைக்கு கொரோனா வியாதினால் துன்பப்படுகிறவர்கள், இறந்து போனவர்கள், எங்கள் நாட்டிலும் இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருடைய பாவங்களுக்கும் பரிகாரமாக இதை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எங்களுடைய ஜெபங்களை ஏற்று விட்டுக்கொள்ள வேண்டுமாக அன்புடன் மன்றாடுகிறோம். ஆமென்.